பயங்கரமாக ஒரு பெரிய செட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக லைட் பண்ணி பயங்கரமாக ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் பண்ணி பண்ணுறதை விட ஒரு பவர்ஃபுல்லான க்ளோஸ்அப்பில் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும். லென்ஸில் இது பண்ணும்போது அதில் தான் அந்த 3 காரை வந்து இடிக்கணும். அந்த நிற்கிறாரு இடிச்சு விழுந்துருச்சு, எல்லாம் செவரெலாம் கரெக்டாக வந்துருச்சு. கட்டுன்னு ஃபஸ்ட்டு குஷியாகி கை தட்டுறாரு, சூப்பர் கரெக்டாக வந்துருச்சு, 2.0 பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஎஃப்எக்ஸ், இது வேறு மேசிவ் ஷாட்ஸ் பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த ஒரு ஷாட் அவர் எக்ஸைட் பண்ணதில்லை. அமலா வந்து ஷி வாண்டட் அதர் டிபி அவங்க வச்சு பண்ணோம், சீனியர் டிபி வச்சு பண்ணோம் அப்படின்னு. அந்த படம் எப்படி வரும்னு தெரியாது, தப்பாக எடுத்தால் ரொம்ப மிஸ்ஃபயர் ஆகிடும். அவங்க என்ன மைண்ட்ஸில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி லுக் டெஸ்ட் பண்ணிட்டோம், இவன் இதில் கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்கன்னா இவனை வச்சுக்கலாம், இல்லைனா வேறு டிபி நம்ம சொன்ன டிபி கிட்டே போயிடலாம் அப்படின்ற மைண்டில் இருந்திருக்காங்க. சிலுக்கரப்பட்டிக்கு வந்து 8 days அதுவும் ஸ்கெடியூலிங்கே இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். ஸோ மினி கேமரா எடுத்துகிட்டு லென்ஸ் இருக்கிறதே பழைய லென்ஸாக தேடலாம்னு சொல்லி தேடி எடுத்தோம். அது எடுத்து வந்து 3ஆம் பேர் எடுத்த லென்ஸ் எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி இஎஃபெக்ட்ஸ். ஆமாம், அது பார்த்தேன். எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது சார். இப்போ உங்கள் ஒர்க்கை ஃபுல்லாக பார்ட்டாக பிரித்து இல்லை அது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தி தான் நினைக்கிறேன். இன்னும் நான் ரொம்ப க்ளீனாக சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்கன்னா இன்னும் குவாலிட்டி பார் அப்பாவும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரி எப்படி பிக் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ஈகராக எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கதைகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அந்த படிக்கிற ஹேபிட் இருக்குமா சார், இல்லை வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ப்ரொஃபஷன் வந்தோடனே நீங்கள் அந்த ஹேபிட் வந்து? இல்லை, சினிமாட்டோகிராஃபி வந்ததுனால தான் எனக்கு படிக்கிற. ஜென்ரலாகவே நான் ரீடர் கிடையாது. ஓகே. இப்போ தான் ஆடியோ புக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கேன். முன்னாடி ரீடிங் ஹேபிட்டை சுத்தமாக அவ்வளோ பேஷன்ஸே கிடையாது எனக்கு. ஓகே. ஸ்கிரிப்ட் ஆனால் அதாவது கதை சொல்கிறாங்கன்னா கதை சொல்லாதீங்க, நான் படிச்சிடறேன் தான் வாங்கிடுவேன். ஓகே. ஸோ ரீடிங் ஹேபிட் அதுலேருந்து தான், ஸ்கிரிப்ட்லேருந்து தான் வந்துச்சு. ஓகே. ஒரு படம் வந்து கொஞ்சம் ஹை ஆகுது, டிப் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்களால் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல சார்? ஓரளவுக்கு பண்ணலாம், ஓகே, ஓரளவுக்கு தெரியும். பட் அது எண்ட் ஆஃப் தி டே ஒர்க் ஆகலைன்னா நமக்கு தியேட்டரில் பார்த்தா ஆடியன்ஸ் கூட தான் தெரியும். ஓகே. பட் படிக்கும் போது எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுவேன். ஓகே. சொல்றது கரெக்டாக தப்பான்றது எனக்கு தெரியாது. ஓகே. பட் எனக்கு தோன்றதெல்லாம் நான் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி சொல்லிடுவேன். ஓகே சார். இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ஜோனில் வந்துட்டு நீங்கள் வந்து பிக் பண்ணலாம், இந்த படம் வந்து எஸ் சொல்லலாம், இந்த படம் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் படிக்கும் போது ஒரு விஷயம் நல்லா இல்லைனா கூட நம்ம அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு சர்வைவலுக்காகவோ இல்லை ஒரு ஷோரியலுக்காகவோ எதுக்காகவோ நம்ம அதை பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஜோனில் இருக்கணும் சார். அப்போ வந்து நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸ்கிரிப்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை மீறி என்ன ஃபோர்ஸ் வந்து உங்களை அப்ளை பண்ணி நீங்கள் நம்ம அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்னு? நீங்களே மனநிலை சொல்லிட்டீங்களே. ஓகே. இல்லை என்னன்னா அது டிபெண்ட்ஸ், அந்த டைம் பொறுத்து நம்ம வேறு வழி இல்லாமல் செலவு பண்ணணும். நமக்கு தெரியும் சிலது நமக்கு பிடிக்கல. அது எப்படின்னா நம்ம ரொம்ப அப்படி கான்க்ரீட்டாக இருக்க முடியாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைப்போம், ஆனால் செம்மையாக ஒர்க் ஆகும். சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் நினைப்போம், ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நம்ம அவ்வளோ கான்க்ரீட்டாக இருக்க முடியாது. ஓகே. ஸோ சில சமயம் டேரக்டரோட இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணோம், சில சமயம் ஆக்டரோட இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணோம். ஓகே. அந்த மாதிரி எனக்கு இப்போ வந்து சீரீஸ் ஆஃப் உங்கள் ஃபிலிம்ஸோட ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சார், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டாக படித்ததுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்கிரிப்ட் நான் படித்ததுலேயே இப்போ நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்களா, எல்லாத்துலேருந்தும் ஒன்று பிக் பண்ணும்போது படிக்கும் போது எனக்கு இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு, ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணேன்னா எந்த ஸ்கிரிப்ட் சொல்லுவீங்க சார்? இப்படி பார்த்தா ஒரு 3 இருக்குது. ஒன்று இரவாக்களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படிக்கும்போது. அப்புறம் சில்லுக்கருப்பட்டி ஹலிதா, அது வந்து ஆக்சுவலாக அந்த அந்த எல்லாமே நான் படித்தேன். அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, டைட்டில் சொல்லக்கூடாது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்னும் ஆனால் அது பண்ணல, அது இன்னும் ஷூட் பண்ணல. அப்புறம் ரத்னா அது ஒன்று இருக்குது, அவரோட அதுவும் படமாக வரல, அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் இருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்கும், நான் பயங்கரமாக சிரித்தேன், வந்து சிரித்தேன் படிக்கும். ஸோ இதுதான் படித்த வரைக்கும். ஓகே சார். ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு கல்கி சார். ஆக்சுவலாக இது பார்க்க முடியல என்னால், நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் சார். எனக்கு அந்த பர்டிகுலர் இமேஜ், அந்த ப்ளூ கலரில் லைட் வந்து ஒரு கதவு வழியாக வர்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் சார், பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம் சார். எப்படி நீங்கள் இதில் கமிட் ஆனீங்க, லைக் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி? இது வந்து 2016 பண்ணோம். ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிம் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ணோம். அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்போ தான் வந்த டைம் நினைக்கிறேன், பூம் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ ஒரு 4-5 டேஸில் ஷூட் பண்ணோன்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அது. ஸோ திலீப் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் காலேஜ்லேருந்து. ஸோ மித்ரன் திலீப்லாம் கிளாஸ்மேட்ஸ். ஸோ அப்படி தான் திலீப்பை தெரியும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். அப்போது பண்ணப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணது. எனக்கு இதில் ஒரு ஷார்ட்டு வால் இருக்கும் சார், வாலில் ஒரு கிளாக் இருக்கும், அது கிரேடியன்ட்
அந்த செவுத்துக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கிரேடியண்ட்டாக இருக்கும். ஷேடோஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த ட்ரெய்லரே ஒரு மூட் கொடுத்துச்சு. அப்புறம் இதில் பரத்வாஜ் ரங்கன் அவரோட ஸ்கிரிப்ட் வரல. ஆமாம், அவர் ரைட்டிங் ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டாக படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீட்பேக் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் போட்டோம் அந்த படம். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், நான் சொல்கிறது ஃபிலிம் சர்க்கிள். அங்கே தான் வந்து நான் ஹலிதா மீட் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கே வந்து பார்த்து தான் இதுக்கு ஓகே சிலுக்கரப்பட்டி பண்ணுறதுக்கு கேட்டாங்க. ஓகே. அந்த ஸ்க்ரீனிங் வந்துருந்தப்போ. சார் இது வந்து என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவையாவது இதோட ட்ரெய்லர் நான் வந்து பார்த்துருவேன் சார். பர்டிகுலராக இந்த ஷார்ட்டு சார், நம்ம வந்து இந்த மாதிரி ஹைவேஸை வந்து கடந்து நிறையா தடவை போயிருப்போம். எனக்கு நீங்கள் பர்டிகுலராக இந்த ஷார்ட்டை பற்றி சொல்லணும், இந்த படத்தை பற்றியும் சொல்லணும், டேரக்டர் பற்றி. எஸ் சார். பல்லாவரத்தில் எடுத்தோம். இங்கே அந்த பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்கும்ல, அதுக்கிட்ட எடுத்தது. இது நான் காலேஜ் படிக்கும்போது அந்த தாம்பரம் எம்சிசி தான். அப்படி போயிட்டு வரும்போது இந்த இடம் நாளைக்கு ஏன் ஷூட் பண்ணல அப்படி அப்போ மைண்டில் இருக்கும். அப்புறம் விட்டுருவோம்ல, நமக்கு இதுக்கு தான் எடுக்கணுன்றதுலாம் மைண்டில் இருக்காது. அப்போ இப்போயோ ஒரு வாட்டி பார்த்தது இந்த இடத்துல இருந்தால், நாங்கள் ஒரு வாட்டி இந்த பைக்கில் போகிற ஷாட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. இவங்க 2 பேரும் போவாங்க பைக்கில், நிறைய என்ன சொன்னால் நிறைய வண்டியெல்லாம் வச்சு இவங்க மட்டும் ஐசோலேட்டடாக இருக்கணும், அவங்க மட்டும் வரணும், அவங்க மறந்து பண்ணுற மாதிரி மறந்து இவங்க 2 பேர் மட்டும் வராங்கன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பேசணும். பேசிட்டு அப்படி போய் எடுத்தது தான். ஒரு கொரில்லா ஷூட் மாதிரி தான் பண்ணி, கொரில்லா ஷூட் தான், சும்மா வச்சு எடுத்தது தான். அதுக்கப்புறம் காரில் ஃபாலோ ஷாட் அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஓகே ஓகே. இந்த ஒரு ஷாட் கொரில்லா ஷூட் தான், சும்மா அப்படியே ரோட்டில் இதை கார் பின்னாடி வச்சு எடுத்தது தான். நீங்கள் ரோட்டில் கூட வைக்கல கேமரா, ஆனால் வச்சு எடுத்தது. இது வந்து எப்படின்னா எல்லாமே செட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது சார். இல்லை, அந்த டைமிங் மட்டும் 2-3 வாட்டி அமிச்சோம், இந்த கேப் இருக்கணும்ன்ட்டு. ஓகே. கார்ஸ்க்கும் பைக்கும் கேப் இருக்கணும்னு சொல்லி டைமிங் செட் பண்ணி அமிச்சோம். ஓகே. கிளியர் ரோடு கிளியராக இருக்க வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது தான். அண்ட் இது அஸ்வின் வந்து இது எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பர்சனல், நல்லா 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த படத்துக்கு. அஸ்வின், நான், ரான் எல்லாருமே. ஸோ எஸ்ஜே சூர்யா சாருக்கு ரொம்ப பர்சனல். அவருக்கு சிவாடா, வாமிகா வந்து இப்போ ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 2வது தமிழ் படம்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இது ஸ்கிரிப்டாக ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எடுப்போம்ல, இப்போ ரொம்ப அம்பிஷியஸாக எல்லாம் ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ண ஒரு படம். பயங்கர கிளாஸான, இப்போ நிறையா படம் வந்து ஏன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ மதகஜராஜா மாதிரி படங்கள்லாம் ரொம்ப, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரில் நானும் ஒருத்தன் சார். இன்னொன்று இதில் நீங்கள் இந்த டீசரில் வந்து 10 days ஷூட் பண்ணது தான். ஓ. இந்த படம் வந்து 52 days ஷூட் பண்ணோம். ஓகே. அதில் ஒரு போர்ஷன் மட்டும் தான் இருக்குது. வாமிகாவே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். வாமிகா போர்ஷனே இதில் போடல. இது ஒரு சின்ன போர்ஷன் படத்தில், அது மட்டும். இது ஆக்சுவலி நாங்கள் எதுக்கு பண்ணோன்னா, அப்போது 2017 கான் வந்து தேனாண்டால் ஹோஸ்ட் பண்ணாங்க. இது ஒரு செக்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கானில் அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறதுக்காக கட் பண்ணோம். கட் பண்ணது முரளி சார் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இதே நம்ம டீசராக விட்டா என்னன்னு கேட்டார். ஸோ அப்படி விட்டது தான். இது பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய டிலே ஆகிட்டே இருந்தது எங்களுக்கு, ஆர்டிஸ்ட் டேட்ஸ், அப்புறம் மல்டிபிள் ரீசன்ஸ்னால டிலே ஆகிட்டே இருந்தது ப்ராஜெக்ட். ஸோ கரெக்டாக ஷூட்டுக்கு முன்னாடி இது ரிலீஸ் ஆச்சு. திருப்பி 2nd schedule 3rd schedule முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அப்போ ரிலீஸ் ஆனால் பயங்கர பாசிட்டிவ் ஃபீட்பேக். எனக்கு எங்கேருந்தோ கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெகக்னிஷன் வருது, எல்லாம் கேட்குறாங்கன்னு போது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சும்மா எதுவுமே யோசிக்காமல் பிளைண்டாக எடுத்தது தான். நமக்கு தோணுதெல்லாம் எடுப்போம்ல, ரொம்ப இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறோம். பட் ஆனால் எனக்கு ஒவ்வொரு ஷார்ட் பற்றியும் நான் விட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் அவர் அந்த கேமராவை எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த சிவதா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நைட் டு டே அந்த டிரான்சிஷன் ஒரு மாதிரி மெடிடேட்டிவாக எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கூட சார். இப்போ சூர்யா சார் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் இந்த படத்துக்கும் அவ்வளோ வேரியேஷன் இருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட பெஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எஸ்ஜே சார்லாம் பயங்கரமாக அடிச்சிருப்பார். 3 பேரும், எஸ்ஜே சார், சிவாதா, வாமிகாலாம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சிவாதாதும் அப்படி தான், ரொம்ப நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸாக, ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அவங்களதும். அஸ்வின் ஆக்சுவலாக இஸ் அன் அமேசிங் டைரக்டர். அது கரெக்டான ஒரு படம் வரணும், அந்த அப்போது லைம் லைட்டுக்கு வரும் அவரோட பொட்டன்ஷியல். இது என்ன ஸ்டேஜில் இருக்குது சார் இப்போது? இல்லை, எனக்கே தெரியல. ஓகே. ஸ்கோரும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ரானோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் ஒரு பாட்டு தான் பார்த்துருக்கோம் நம்ம வெளில வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்குது. மியூசிக்கும் நாங்கள் அந்த மியூசிக் வாங்கிட்டோம் ஃபுல்லாக. ரான் கிட்ட எல்லா சீனுக்கும் மியூசிக் வாங்கிட்டு மியூசிக் தான் ஷூட்டே பண்ணோம். ஓகே. ஸோ ரான் ஆக்சுவலி ஹெட்ஃபோனில் போட்டிருப்போம், ஆளுக்கு ஃபோனில் ஏற்றிட்டு. ஸோ நாங்கள் மட்டும் கேட்டான், இந்த இதில் கட்டு, இந்த பாயிண்டில் கட்டு, இங்கேருந்து இந்த ஷாட் போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். ஃபுல்லாகவே ஒரு இருட்டு ஃபீல், ஒரு யூரோப்பியன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்கும் சார், அந்த ஃபீல் இருக்குது.
சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறது பார்ப்போம், நடந்தால் சந்தோஷம்தான். எஸ் சார். சார் நெக்ஸ்ட்டு இது நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார் இது. உங்கள் ஒர்க்ஸ்லேயே ரொம்ப லைவாக ஷூட் பண்ண படமாகவும் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. இன்னொன்று என்னென்னா அந்த கேரக்டரோட அகோனி இருக்குல்ல சார், அவங்க அது வந்து ஃபுல்லாக அந்த ஃபீல் வந்து சினிமாட்டோகிராஃபிலையும் இருக்குது. கடைசியில் வந்து அவர் பீஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ளசண்ட்டாக பிங்காக அந்த இன்டர்மிஷன் போகிற இடம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இது ஹலிதா வந்து அமேசிங் ரைட்டிங் இருக்கும் அவங்கள்ட்ட, ரொம்ப லைஃப் இருக்கும். ஹலிதா கிட்ட வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வந்து சூப்பராக அவங்கன்னா எல்லாத்தையும் ரசிப்பாங்க. வந்தாங்கன்னா இந்த டேபிள் இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே அவங்களே தான் பண்ணுவாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் பண்ணுவாங்க, காஸ்டியூம் அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ரைட்டர் கம் டைரக்டர் அவங்க. ஸோ இந்த இது கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதையாகவும் சரி. அண்ட் மணிகண்டன் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ரொம்ப அந்த டைமில் அப்போ நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு நினைக்கிறேன். ரைட்டிங்லேருந்து ரைட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். விக்ரம் எதாலும் எழுதிருந்த டைம் அது. அதான் இதுவும் ரொம்ப இண்டி ஷூட்டிங் தான். எப்படின்னா நாங்கள் காரில் ரிக்கை போட்டு அப்படியே ஒரு ஸ்டெச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருவோம், ஒரு பாயிண்ட் மாதிரி. இரவாக்காலம் தான் பேரலாக ஷூட் பண்ணோம். ஓ ஓகே சார். இரவாக்காலம் ஸ்கெடியூல் கேப்பில் தான் திருப்பி ஷூட் பண்ணோம், திருப்பி இரவாக்காலம் போனோம், அந்த மாதிரி ஏதாச்சும். இல்லை இரவாக்காலம் முடிச்சுட்டு பண்ணோம். ஓகே, அதை பிளான் பண்ணோம், கரெக்டாக அது முடிச்சு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பர்டிகுலர் ஷாட்டில் கூட அந்த ரிக் வச்சுருப்பீங்க, பின்னாடி ஒரு ஸ்கூல் பஸ் இடிக்கிற மாதிரி வரும். நான் அதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணல. ஓகே, இது எல்லாமே அதுவாக நடந்தது தான். இந்த டைமிங் மட்டும் நாங்கள் சிலதை வச்சுப்போம். ஈவினிங் ஷூட் பண்ணலாம், அதை இந்த ரிக்கு போட்டால் ஈவினிங்கில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ஷார்ட்ஸ் மட்டும் வச்சுப்போம். இன்னும் நமக்கு அவ்வளோ லெவரேஜும் இல்லை, ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்கேலில் தான் பண்ணோம். அதனால் அந்த நைட் இது சொன்னீங்கல்ல பிங்க், இது ஆமாம் ஆக்சுவலாக அது டேவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓ எல்லாம் செட்லாம் பண்ணிட்டோம், செட் பண்ணி முடிச்சுன்னு என்னவோ ஒன்று மிஸ் ஆகுது, நைட்டாக மாற்றி பார்க்கலாமா, மாற்றினா அந்த மூடாக நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு அந்த லாஸ்ட் மினிட்ல மாற்றினதான். சரி, எனக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற படங்கள், இப்போ வந்து ஒரு கேமரா மூவ்மெண்ட் வந்து எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இல்லை, கான்வர்சேஷன் தான் நம்ம கேமராவை மூவ் பண்ண வேணாம்ல. ஓகே, இது என்னோட பிலீஃப். இது பயங்கரமாக ஒரு பெரிய செட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக லைட் பண்ணி பயங்கரமாக ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் பண்ணுறதை விட ஒரு பவர்ஃபுல்லான க்ளோஸ்அப்பில் இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த முகத்தை தானே பார்க்க வரோம் ஸ்க்ரீனுக்கு. ஆடியன்ஸ் வருது போஸ்டரில் ஏதோ செட்டையோ இல்லை வந்து ஒரு ஃபேன்சி ஷார்ட்டை போஸ்ட்டாக போட முடியாதுல்ல, யார் நடிக்கிறாங்கன்றது தானே போஸ்ட்டாக போடும். ஸோ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ட்ராமா இருந்தால் கேமராவுக்கு வந்து பெரிய வேலையே கிடையாது. நம்ம வந்து ஸ்க்ரூ அப் பண்ணாமல் இருந்தால் போதும். டீக்கின்ஸ் படம்லாம் அப்படி தானே இருக்குது, பெருசாக ட்ராமா பயங்கரமாக ஹோல்ட் ஆகும். ஏன்னா அந்த ட்ராமாவே பாதி வேலையை பார்த்துரும். நம்ம ஒன்றும் பெருசாக வேலை பார்க்கணும், நம்ம சொதப்பாமல் இருந்தால் போதும். சார் இப்போது இந்த மாதிரி சின்ன படங்களும் பண்ணுறீங்க, இப்போ ஜெயிலர் மாதிரி படங்களும் பண்ணுறீங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு சின்ன படம் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பெரிய படம் பண்ணுறதுக்கும் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, இல்லை அது சேம் தானா? அது இல்லை, ரெண்டுத்தையும் ரெண்டு விதமான ஹை இருக்குது. பெரிய படம் பண்ணும்போது ஒன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி பிளேஸ் அ மேஜர் ரோல் எல்லார் லைஃப்லையும். நம்ம வந்து ஆர்ட் அப்போல்லாம் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே மணி பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் நமக்கு இந்த மாஸ் படம்லாம் பண்ணும்போது தேட்டரில் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே, நம்ம நினச்சது ஒர்க் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி படம் பண்ணும்போது எனக்கு சிலுக்கிறபடி தேட்டரில் பார்த்தப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னுலாம் சொன்னாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹை தான் நினைக்கிறேன். ரெண்டுமே பண்ணணும், ரெண்டுமே பண்ணால் தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கெரியரில். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல்னால் இந்த படம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஒரு படத்தோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ் மீன்ஸ் கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நோட்டீஸ் பண்ண வைக்கிது, நோட்டீஸ் பண்ணாமல் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குன்றது சொல்லுங்கள் சார். இந்த படம் வந்து அருணுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டேரக்டர். இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சித்தா எடுத்திருக்காரு இப்போது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜானர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஃபிலிம் மேக்கிங்காக திடீர்னு ஒரு சீனை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்னு நினைப்பார், திடீர்னு ஒரு சீனை வந்து நிறைய கட்ஸில் போகணும், அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸாகவும் வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணணும், இல்லை இந்த ஒரு கேரக்டர் மட்டும் லவுடாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிற ஒரு ஆள். அருண் ஃபஸ்ட்டு ஒரு 1 year முன்னாடி இதுக்கு பண்ணுறதுக்கு 1 year முன்னாடியே என்கிட்ட கேட்டார். அப்புறம் வேறு டிபிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு திருப்பி டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் பண்ணேன். இது ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். ரொம்ப இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் விஜய் சேதுபதி சார் கூட தான் ஃபஸ்ட் டைம் அவர் கூட பண்ணுறோம். இவங்க அஞ்சலி எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட். ஆனால் ஆக்ஷன் வந்து ரொம்ப
தாய்லாண்டில் ஷூட் பண்ணோம் ஒரு போர்ஷனை. ஸோ வந்து அங்கே அந்த ஸ்டன் மாஸ்டர், அங்கே ஸ்டன் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் பண்ணார். ஸோ ப்ராசஸ் லேர்னிங் ப்ராசஸ் இது ஒரு புதுசு தான். ஒரு படம் ஒரு மாதிரி இருக்கும்ல, இது ரொம்ப புதுசு. அண்ட் அருண் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி கொலாபரேட்டிவான டேரக்டர் தான் வரும். இல்லை, அது கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து ஒரு ரோல் இருக்குது. பட் அது வந்து நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ, சக்ஸஸ்க்கும் நம்ம கிரெடிட் எடுத்துக்கூடாது. ஃபெயிலியருக்கு வந்து ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை மாற்றிக்கணும் தவிர அது பெருசாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு படம் ஏதோ ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து நம்மளை எந்த வகையிலையும் பயாஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். பட் ஏதோ ஒன்று தப்பாக போச்சுன்னா என்ன தப்பாக இருக்குன்னு பார்த்துட்டு மாற்றிக்கணும். நீங்கள் அது பார்ப்பீங்களா சார்? ஒரு படம் முடிஞ்ச பிறகு அந்த படத்தை பற்றி யோசிக்கிறது நம்ம ஒர்க் பற்றி இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் நீங்கள் என்ன ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். ஃபாஸ்ட்டானா 50 டேஸில் 51 டேஸில் ஷூட் பண்ணோம் அந்த படம். நிறைய ஆக்ஷன் நிறையா இருக்கும் ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில். எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து லேர்னிங்க்கு வந்து இவர் தான், அருணும் நாங்கள் தான். ஆக்சுவலாக நிறைய சிங்கிள் ஷாட்லாம் ட்ரை பண்ணோம். அந்த டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பிளான்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டன் மாஸ்டர்ஸ்லாம் அங்கே வந்து இதுதான் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அந்த மாதிரி. இன்னும் விஜய் சேதுபதி சார்லாம் வந்து பயங்கர இம்ப்ரவைசேஷன். ஏதாவது ஒரு ஆரம்பித்தோன்னா அப்படியே இம்ப்ரவைசேஷன் போய் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ரொம்ப ஸ்பான்டேனியஸ், அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. அது மெயினாக ஆக்ஷன் தான் நிறையா கற்றுக்கிட்டோம். ஓகே சார். சார், இப்போது இந்த படத்தில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் நியூடிட்டி அதை பற்றி நிறையா பேர் பேசிட்டாங்க. எனக்கு என்னென்னா அதையும் சொல்லுங்கள். எனக்கு இது வந்து சிங்க் சவுண்ட் இல்லையா சார், ஆடை? ஸோ அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் சார். சிறுசேரியில் சிப்காட்டில் ஒரு பில்டிங்கில் ஷூட் பண்ணோம். ஸோ என்னென்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக இது தான் ஷூட்டிங் கொடுத்துட்டாங்க. 6th ஃப்ளோர் நினைக்கிறது. 3rd ஃப்ளோர் வரைக்கும் ஆளுங்க என்ன சவுண்டு கேட்கும். எல்லா ஃபுல் க்ரோ கீழே அனுப்பிச்சிட்டோம். அனுப்புனா 3rd ஃப்ளோர் போயிட்டு அவங்க அங்கே பேசினா கூட நமக்கு இங்கே லைவ் சவுண்டில் பிக் ஆகும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு அது. பட் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம தான் அப்படி ஒர்க் பண்ணல. நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும். சிங் சவுண்ட் பண்ணும்போது ஒரு டிசிப்ளின் வருது நல்லா. எல்லோரும் வந்து ஒரு சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணால் டிசிப்ளின் இருக்கும்ல. ஃபிலிமில் ஷூட் பண்ணால் எல்லோரும் ஒரு அந்த சவுண்ட் ரோல் ஆகும்போது எல்லாருக்கும் டைம் இஸ் மணின்றது வந்துடும். ஸோ அட்டென்டிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி சிங் சவுண்ட் பண்ணும்போது அது இருக்குது. எல்லா படமும் சிங் சவுண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க சார் இதுக்கு? ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணோம் அந்த படத்தில். ஸ்டெடி கேம், ட்ராலி, அவ்வளோதான். ரொம்ப கொஞ்சம் இது பட்ஜெட் வந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் பண்ணோம். மேஜராக எப்படின்னா இப்போ இந்த சீனுக்குலாம் க்ரெயின் எடுத்தோம், இண்டஸ்ட்ரியல் க்ரெயினில் வச்சு லைட் பண்ணுறதெல்லாம். மற்ற சீனை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு லைட் 2 லைட் அந்த அளவுக்கு தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஸ்டெடி கேம் இண்டியன் ப்ராப்பர் ஸ்டுடியோ ஃபில்ம் மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். மேஜராக ஸ்டெடி கேம் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸ்டெடி கேம் ஹேண்டில் தான் ஜாஸ்தி. எதுக்காக கேட்டேன்னா சார், இப்போது சப்போஸ் நிறையா இப்போது ட்ராக் அண்ட் ட்ராலி அந்த மாதிரி போட்டோம்னா ஆட்கள் நிறையா பேர் வருவாங்க. அவங்க புஷ் பண்ணுறது, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார். அதுக்காக கான்ஷியஸாக ஏதாவது? இல்லை, நாங்கள் போடும்போதே வந்து எப்படின்னா செட்டில் 7 பேர் 8 பேர் தான் இருக்கும் மொத்தமாகவே. எல்லோரும் அனுப்பிச்சிடும். ஷார்ட் வந்து கொஞ்சம் பிளான்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஸோ ஷார்ட்ஸ் ஓரளவு பிளான்டாக இருக்கும். அங்கே போய் புது ஷார்ட்டுன்னு எதுவும் பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது. ஷார்ட்ஸ் ஓரளவு பிளான்டாக தான் இருக்கும். ஸோ மேஜர் குரூ மேஜராக ஒர்க் பண்ணுறாங்களே, டிஓபி, டைரக்டர், ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் 2 ஏடி, ஒரு ஏசி, அப்புறம் சவுண்ட் லைவ் சவுண்ட் பண்ணுற 2 பேர், அவ்வளோதான். அதிகபட்சம் டாலி ஆப்ரேட்டர் இருந்தால் ட்ராக் ஆப்ரேட்டர் ஒரு ஆள், ஸ்டெடி கேம் இருந்தால் ஸ்டெடி கேம் ஒரு ஆள், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு தான் க்ரூவோட சைஸே இருக்கும் உள்ள. மற்றவங்களாம் அனுப்பிச்சிடும். செட் பண்ணிட்டு ஒரு பாடி டபுள் வச்சு ட்ரை பண்ணுறோம். ஷார்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் க்ரூ இவாக்குவேட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து மொத்தமாக ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஷூட் பண்ணுவோம். இன்னொன்று கேள்வி என்னென்னா சார், இப்போ உங்களோட எல்லா படத்துலையுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீட்பேக் எப்படி சார் இருந்தது? இது நல்லா இருந்தது. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு ஒரு சினிமாட்டோகிராஃபர் ரெகக்னைஸ் பண்ணி இவ்வளோ சொல்லுவாங்க. அது ரத்னா ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தான், இது வந்து யாருமே இந்த படத்தை வந்து நியூடிட்டி செல் பண்ணுறோன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபீட்பேக்காக இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆனப்போ. ரொம்ப அந்த நியூடாக இருந்தாலும் டிக்னிஃபைடாக காட்டியிருக்காங்க, அதை செல் பண்ணலன்றது இருந்துச்சு. அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு அந்த டைமில். ஆக்சுவலாக டாக்டரில் வந்து நிறையா நல்ல ஃப்ரேம்ஸ் இருக்கும். பட் ஆனால் நான் இந்த ஃப்ரேம் ஏன் சூஸ் பண்ணேன்னா,
இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு நிஜமாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் சுற்றி இருக்குது, இந்த அளவுக்கு அவரை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சரி, எனக்கு என்னென்னா சார், இந்த ஸ்டைல் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, பட் ஆனால் இது மினிமம் ஒரு 80 days அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருப்பீங்கள்ல சார்? 21 days. அப்போ வந்து எப்படி சார் அது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பண்ணுறது சரியா அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு எனக்கு. ஓகே, எப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஏதாவது ஒரு படம் நான் நிறைய சின்ன சின்னதான ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், ஆட்ஸு இதெல்லாம், மியூசிக் வீடியோ அந்த மாதிரிலாம். ஸோ ஆட்ஸ் ஒர்க் பண்ணும்போது மாறி மாறி ஒர்க் பண்ணுவோம். ப்ரொமோ ஆட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது வேறு வேறு டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியாது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் பேசுவோம், பேசிட்டு நம்ம அதை தான் எடுக்கிறோமான்னு டவுட் வந்துடும். நம்ம ஏதோ பேசியிருப்போம், கடைசியில் வரங்க அறவே இருப்போம், ஏஎம் பண்ணியிருப்போம், பிக்கு போயிருப்போம். அந்த மாதிரி ஆகும், நிறைய டைம் அதான் ஆயிருக்கு எனக்கு. ஸோ இதான் ஒரு ஸ்கீம்னு சொல்லி பேசிட்டு போவோம், அந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட் டைம்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு எனக்கு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நெல்சன் வந்து ஹெட்ரூம் பண்ணலாமான்லாம் கேட்டார். நான் சொன்னேன் பண்ணலாம். நான் என்ன ஐடியாவில் இருந்தேன்னா, ஓகே ஒரு பாயிண்ட் வரைக்கும் போனோம், அப்புறம் பண்ண மாட்டோம், அப்படி தான் ஆகிடும். பட் நான் ஸ்பெசிஃபிக்காக யாரோ ஒருத்தர் இப்படி கேட்குறாங்கன்னா, ஓகே நம்ம அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செட்டு போடும் போதுலேருந்து கிரண் சார் கிட்டலாம் கொஞ்சம் சீலிங்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ செட்டு போடுறோன்னா வெறும் இதோடு முடிப்போம்ல, இப்போ கிரவுண்டு வால் கொஞ்சம் வைப்போம், சீலிங் நான் இன்னும் சீலிங் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுங்க, ஹெட்ரூம் ஜாஸ்தி வரும். அப்புறம் அந்த மேலே எம்டி வால் டியூப் லைட்டோ இல்லை வால் கிளாக்கோ அந்த மாதிரி எதெல்லாம் வைக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு அந்த வீடு தான் ஃபஸ்ட்டே எடுத்தோம். ஸோ நான் வந்து சில ஷாட்ஸுக்கு வச்சுட்டு சில ஷாட்டுக்கு விடுறேன். இல்லை விஜய் ஹெட்ரூமே வச்சிடலாம் அப்படின்றாரு. ஓகே நம்மளை தாண்டி இன்னொருத்தர் புஷ் பண்ணுறாரு, ஓகே அப்போ நம்ம பண்ணிவிடுவோம். அப்போ இது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அந்த படத்தில் ஒரு கான்டென்ட் இருந்துச்சு. ஆனால் நிறைய க்ரூ இந்த கேமரா டீம் அவங்களாம் வந்து இது ஓகேவா கமர்ஷியல் படத்துக்கு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு டவுட் வந்து, பட் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்ம ஆடியன்ஸ் எப்போவுமே ரிசெப்டிவ் தான். ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு படமாக ஒர்க் ஆகுது, ட்ராமா ஒர்க் ஆகுது, அவங்களுக்கு எஸ்டிக்காக பிடிச்சா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம எதுவும் புதுசாக பண்ணல, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா டைம்லையும் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பண்ணதான். ரொம்ப யோசிக்கல, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்க்ரீன்ஸ்க்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. இப்போ வந்து ஐமேக்ஸில் அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க, பிஎக்ஸ்எல்ல கன்வெர்ட் பண்ணுறாங்க, எபிக் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு வேரியஸ் ஃபார்மேட்ஸில் வந்து போகுதுல்ல சார். ஸோ நீங்கள் இப்போ அது கான்ஷியஸாக இருக்கீங்களா சார்? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கேலுக்கும், ஏன்னா அது டிமாண்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஷூட் பண்ணும்போதே வந்து இது 235க்கும் கரெக்டாக இருக்கணும், ஐமேக்ஸில் போட்டாங்கனாலும் கரெக்டாக இருக்கணும், ஓடிடிக்கும் கரெக்டாக இருக்கணும். அது எப்படி? இல்லை ஜெயிலர் அப்படி தான் பண்ணோம். ஜெயிலர் வந்து 189லேயும் ஷூட் பண்ணோம், 235லேயும். ஸோ 2 பார்டர் லைன் வச்சுருந்தோம், 2 மாஸ்க் வச்சு தான் ஷூட் பண்ணோம். அது ஒரு டஃப்பான இது தான். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும், அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யும். டாக்குள்ள அதை நான் பண்ணல, நான் அனோமாஃபிக்கில் ஷூட் பண்ணுறோம். ஸோ வந்து நமக்கு ஒரே ஆஸ்பெக்ட் 235 மட்டும்தான், 239 மட்டும்தான், இது கிடையாது, 189 கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருந்தால் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போது இந்த ஐமேக்ஸ்க்கு தர மாதிரி இருக்குது, அப்போ நீங்கள் சம இந்த பிஎக்ஸ்எல் தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஓடிடியும் 2:1 அந்த மாதிரி கேட்குறாங்க. எனக்கு அந்த 239 தான் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 185லாம் சில சமயம் பார்த்தா அந்த ஒரு வீடியோ ஃபீல் வந்துடுது. ஸோ 235 வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் அது எனக்கு பிடிச்சதே பண்ண முடியாதுல்ல. சில சமயம் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். அதனால் அது ஒரு வழியில் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார். நெக்ஸ்ட்டு குளு. எனக்கு இதில் வந்து லென்ஸிங் இதை பற்றி நீங்கள் சொல்லணும் சார். ஏகப்பட்ட லென்ஸ் ஃப்ளார்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப வைல்டாக ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது இந்த படம். ஸோ இந்த படம் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் லென்ஸிங் சாய்ஸஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த படம் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் எடுத்தது எல்லாமே, சினிமாகிராஃபி சைட் சொல்கிறேன். ஸோ இதுவும் எங்களுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் இருந்து ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, ஏதாவது லென்ஸ் ஏதாவது ஒரு குவர்க்கியாக லென்ஸ் கிடைக்குதா பார்ப்போம்னு சொல்லி ஏசிஎஸ் போய் இருக்க எல்லா நான் சிலுக்கரப்பட்டிக்காக தான் பண்ணோம். ஆக்சுவலி சிலுக்கரப்பட்டிக்கு வந்து ஒரு 8 days அது ஸ்கெடியூலிங்கே இருந்துச்சு. ஸோ 8 daysக்கு வந்து கேமரா லென்ஸில் எடுத்தால் பட்ஜெட் இருக்காதுன்னு சொல்லி, ஸோ மினி கேமரா எடுத்துகிட்டு லென்ஸ் இருக்கிறதே பழைய லென்ஸாக தேடலான்னு சொல்லி தேடி எடுத்தோம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம். அது எடுத்து வந்து 3ஆம் பேர் எடுத்த லென்ஸ். கால் ஜைஸ் பிளேனர். ஓகே டிஸ்டாகன்னா பிளேனர் நினைக்கிறேன். ஓகே சிலுக்கரப்பட்டி எடுத்து. ஸோ அந்த லென்ஸ் மாதிரி வரதா இருக்கான்னு தேடலாம் தான் சொல்லி போனேன். ஏன்னா அது பார்த்தப்பறம் நமக்கு அது ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒர்க் அவுட் எல்லாம் மிஸ்ஃபயர் ஆகிருக்கும், பட் தேட்டரில் பார்த்தோம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது தேட்டரில்.
சரின்னு சொல்லி இதுக்கு திருப்பி அந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லி ஏசிஸில் இருக்க எல்லா லென்ஸையும் வெளில எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து கடைசியில் இந்த எலைட் ஆப்டிக்கான ஒரு லென்ஸ். ஓகே. இந்த லென்ஸ் தான் ஆசை கூட எடுத்தோம். ஓ. ஸோ இந்த லென்ஸ் வந்து யாருமே ஷூட் பண்ணல ரீசெண்டாக. ஒரு 10-12 இயர்ஸ் சும்மா தான் இருந்துச்சு அந்த லென்ஸ். அது அப்படி இருந்ததுனால ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஓகே. அதில் ஃபங்கஸ் ஃபார்மே ஒரு மாதிரி குழகான் இருக்கு இமேஜ். அதுவே ஆல்ரெடி ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது. சரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த லென்ஸ் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பார்த்தோம். ஓகே கரெக்டாக தான் இருந்தது. சரி அப்போ ஏன் இதில் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்தோம். இது வந்து ஒரு ஃபோக்கஸ் புல்லருக்கு நைட் மாதிரி தான் இந்த லென்ஸ். ஏன்னா ரிங்கு டைட்டாக இருக்கும். சர்வீஸ் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் அது அவுட் ஆஃப் கண்டிஷன் இருக்கிறதுனால ரிங்கு டைட் ஆகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டக் ஆகும் ரிங்கெல்லாம். ஸோ அதனால் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். பட் கிருஷ்ணா புல் பண்ணிட்டார் எல்லாத்தையும். ஓகே. இந்த ஃப்ளார் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளார் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க. இல்லை படமே ஒரு மாதிரி ஒரு ப்ரோமிஸ்ட் ஃபில்டர் க்ளோவாக இருந்தது. ப்ரோமிஸ்ட்டும் போட்டோம் இதுவும் போட்டோம். ஓ ஓகே ஓகே சார். எனக்கு வந்து இது பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. ஆசை கூட இது பெருசாக யாரும் கேட்கல. ஓகே. சினிமாகிராஃபர்ஸ் கேட்டாங்க. பட் இந்த இதே லென்ஸ் ஆசை கூட கேட்குறது. ஆசை கூட திருப்பி எதாவது புதுசாக பண்ணோம் ஏதோ கோக்கியாக ஒன்று பண்ணோன்னு சொல்லி அப்போ அந்த லென்ஸே எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே லென்ஸை திருப்பி வச்சு எடுத்தோம். இதுவும் அந்த கால் சைஸ் பிளேனார் லென்சஸ் ரெண்டுத்துலேயும் அந்த ஃப்ளார் வரும். ஃப்ளார் இந்த ஹேசி. ஆனால் டஃப் தான், கொஞ்சம் ரிஸ்கி தான். சில சமயம் நீங்கள் டெப்த்தை கட் பண்ணணும், சில சமயம் டெப்த்து வைக்கணும். ரொம்ப கான்சியஸாக அது ஓடிட்டே இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான். பட் வர்த் த ஃபைட்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஷூட் பண்ணும்போது டெய்லி ஃபுட்டேஜ்லாம் எப்படி சார் கரெக்டாக வந்திருக்கா? அது வேற ஒரு மைண்டு போயிட்டு. ஆமாம் டெய்லி அதை செக் பண்ணுறது பெட்டர். நாங்கள் செக் பண்ணிடுவோம் டெய்லி. ஓகே. அசிஸ்டன்ஸ் பார்த்துருவாங்க. நானும் டிஐடி கிட்டேன்னு வாங்கி பார்ப்பேன். அதனால் அது பார்த்துறது பெட்டர் தான். ஏன்னா நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். டக்குன்னு ஏதோ ஒன்று அதுக்கு முன்னாடி என்ன பெட்டர்னா எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிடுறது பெட்டர். ஓகே. A to Z எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிட்டா எல்லா வேர்ஸ்ட் பாசிபிலிட்டியும் ஓகே நம்ம எல்லா வேர்ஸ்ட் பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணி ஓகே இதுக்கு மேலே சொதப்ப வாய்ப்பு இல்லைன்ற ஸ்டேஜ் வந்தப்புறம் ஷூட் போகிறது பெட்டர். சார் இப்போ ஒரு டெக்னிக்கல் கொஷின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு படம் கமிட் ஆயிடுறீங்க, கதையெல்லாம் படிச்சிடுறீங்க, ஒரு கேமராவும் லென்ஸும் வந்து என்ன பேசிஸில் வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆடை வந்து ஹாக் அனமார்ஃபிக்கில் பண்ணியிருக்கீங்களா சார்? இஃப் ஐம் நாட் ஒரு போர்ஷன் தான் எடுத்தோம். மற்றபடி கூக்கு தான், ஸ்பெரிக்கல் தான். ஓகே. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இந்த லென்ஸ் எலிமெண்ட்டாக என்ன வித்தியாசப்படுது அந்த மாதிரி சொல்ல முடியுமா சார்? ஸ்பெரிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் இமேஜ். இன்னொன்று மெயினாக எனக்கு ஒருத்தருக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்கும்ல எடுக்கிறது. எனக்கு மெயினாக எடுக்கிற ரீசன்னா அந்த போக்கா தான், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போக்கு தான் எடுக்கிறது. அனமார்ஃபிக்கில் இன்னும் அந்த ஓவலாலாம் வரும். எனக்கு வந்து இந்த அது ஒரு பெயிண்டிங் மாதிரி, ப்ரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்குன்னு. ஸ்பெரிக்கலில் இன்னும் கொஞ்சம் க்ளீன் இமேஜ் நம்ம கண்ணில் இப்போ நம்ம ஒரு ஃபோனில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஃபோனில் போர்ட்ரேட் போட்டு எடுத்தால் இருக்க மாதிரி. ஸோ அதுதான் நான் மெயின் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன் எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ். ஒரு கதை வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸில் போகலாம், அனமார்ஃபிக்கில் போகலான்னு எந்த பேசிஸில்? அது ஷூட்டிங் மெத்தடை பொறுத்து தான். ஓகே. இப்போ டாக்கு வந்து அனமார்ஃபிக்கில் போனோம், மாஸ்டர் அனமார்ஃபிக்கில். அந்த படம் பீரியட். ஓகே. பீரியட்னா ஒரு 90s நடக்கிற மாதிரி. ஆனால் பெருசாக அது பாதர் பண்ணாது நம்மளை. பட் ஸ்டில் 90s நடக்கிற மாதிரி படம். ஸோ அதுக்காக அனமார்ஃபிக் ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். ஜெயிலர் வந்து க்ளீனாக இருக்கணும் இமேஜ் நினச்சோம். அதனால் சிக்னேச்சரில் ஷூட் பண்ணோம். ஓகே. டாக் வந்து நிறைய இந்த டெசர்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக அனமார்ஃபிக்கில் வந்து இந்த வித்து ஜாஸ்தி இருக்கும், ஸ்பெரிக்கலில் இந்த வித்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ டாக் நிறைய இந்த லேண்ட்ஸ்கேப் தானே இருக்குது, டெசர்ட் ஏரியா இருக்குது, இந்த பக்கம் போனால் ஊட்டி இருக்குது. அதனால் அதுக்காக அனமார்ஃபிக்கில் போயிடலாம், பீரியடும் இருக்குது அப்படின்னு நினச்சோம். இது க்ளீன் இமேஜ் போகணுன்னு இருந்தது. இதுக்கெலாம் வந்து இந்த குவைக்கியாதா போகணும், ஆசை கூடக்கெலாம் குவைக்கியாத இமேஜரி வேணுன்றதுனால இந்த லேட் ஆப்டிக்காக போகணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாயிண்டில் கூக்கில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இரவா காலம்லாம் கூக் தான், கூக் S4 தான். அந்த கூக்கோட ரோல் ஆஃப் பிடிக்கும், அதனால கூக்கில் ஷூட் பண்ணிட்டு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன், ரோல் ஆஃப்னா என்ன? இப்போ ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கண்ணுக்கு மட்டும் ஃபோக்கஸ் வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஃபோக்கஸ் போகிறது இருக்குல்ல, இப்போ சில லென்ஸில் ஷார்ப்பாக போகும். ஓகே. ஷார்ப்பாக இருக்கும், டக்குன்னு போயிடும். கூக்கிலலாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே. அதனால் அது பிடிக்கும். கூக்கோட அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எனக்கு பிடிக்கும். ஓகே. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஓகே. சரி. இப்போ சிக்னேச்சரில் சூப்பராக இருக்குது. சிக்னேச்சரில் அந்த ஷார்ப் எட்ஜஸே வராது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், ரொம்ப ரேர். ஓகே. ஓகே. நீ இப்போ சீரியல் லைட்லாம் போட்டால் கூட அந்த ஷார்ப் ரவுண்டே கிடைக்காது பின்னாடி. ஓ. அந்த ஸ்மூத்தாக தான் இருக்கும் ரவுண்டு. ஓகே. எக்ஸாக்டாக ஒரு காம்பஸ் வச்சு வரைஞ்ச சர்க்கிள் மாதிரி இருக்காது, வச்சு தேய்ச்சி விட்டா மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் சிக்னேச்சரில். ஓகே. ஸோ அது பிடிக்கும். ஐமேக்ஸ்லாம் அப்படி தானே இருக்குது. இப்போது ஓப்பன் ஐமர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டியூன் அதெல்லாம் கொலன்னு இருக்குது பாருங்க. ஸோ அதனால் அந்த ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே சார்.
யூஸ்வலாக வந்து ஒரு ஃபெயிலியர் மீன்ஸ் மிக்சட் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா திருப்பி அவங்க கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்கும், ஒரு சில டாக்ஸ் கூட வந்துச்சு, இது வந்து வேறு மாதிரி போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அவரோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி. அதை பற்றி அவ்வளோவா யாரும் பெருசாக பேசினதில்லை. ஒரு படம் எடுத்து ஸ்டால் ஆகி ஒரு 7 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு படம் பண்ணி அதை வச்சு சேனலில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணி அது இன்னும் பெரிய ஹிட் ஆகி அந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு முன்னாடி படம் ஓடுதோ ஓடலையோ அது எனக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் டு மீ. அதனால் எனக்கு ஹெல்த் அண்ட் பொட்டன்ஷியல் எப்பவுமே டவுட் இருக்கும்.